அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே, சாட்சிகளில் மிக பெரியது எது என நீர் அவர்களை கேட்பீராக. அவர்களால் என்ன கூற முடியும்? நீரே அவர்களை நோக்கி, அல்லாஹ்வே பெரியவன், அவனே எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாகவும் இருக்கிறான். இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கும் அது எட்டியவர்களுக்கும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே இது எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது என்று கூறி, நிச்சயமாக வணக்கத்துக்குரிய மற்ற எவரும் அல்லாஹுடன் இருப்பதாக உண்மையாகவே நீங்கள் சாட்சி கூறுவீர்களா என்றும் அவர்களை நீர் கேட்பீராக. இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென்ன? அவ்வாறு நான் சாட்சி கூற மாட்டேன் என்று நீர் கூறிவிட்டு, நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவன்தான், அவனுக்கு நீங்கள் இணை வைப்பதை விட்டு மெய்யாகவே நான் வெறுத்து விலகுகிறேன் என்றும் கூறுவீராக. எவரும் தங்கள் குழந்தைகளை சந்தேகமற அறிவதைப் போல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நம் தூதராகிய இவர் இறைவனுடைய தூதர்தான் என்று நன்கறிவார்கள். எனினும் அவர்களில் எவர்கள் இதை மறைத்து தங்களுக்கு தாமே நஷ்டமிழைத்துக் கொண்டனரோ அவர்கள்தான் நம் தூதராகிய இவரை இறைவனுடைய தூதர் என்று நம்ப மாட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக பொய் கூறுபவனை விடவோ அவனுடைய வசனங்களை பொய்யாக்கியவனை விடவோ பெரும் அநியாயக்காரர் யார்? நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். நாம் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இவர்கள் இணை வைத்து வணங்கியவர்களை நோக்கி, அல்லாஹ்விற்கு இணையானவை என நீங்கள் எவற்றை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என்று நாம் கேட்போம். அது சமயம் அவர்கள், எங்கள் இறைவன் அல்லாஹுதான், நாங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்கவில்லையே என்று பொய் கூறுவதை தவிர அவர்களது குழப்பம் வேறொன்றும் இருக்காது. தங்களை பற்றியே அவர்கள் எவ்வாறு போய் கூறுகின்றனர் என்பதை நபியை கவனிப்பீராக. அல்லாஹ்விற்கு இணையானவை என்று அவர்கள் பொய்யான கற்பனை செய்து கொண்டிருந்தவை அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். நபியே, உமக்கு கட்டுப்பட்டவர்களை போல பாவனை செய்து நீர் கூறுவதை கேட்க உமக்கு செவி சாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு. எனினும் அவர்கள் தம் தீய செயல்களின் காரணமாக அதை விளங்கிக் கொள்ளாதிருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களிலும் திரையையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டையும் நாம் ஏற்படுத்திவிட்டோம். ஆகவே இவர்கள் சத்தியத்துக்குரிய அத்தாட்சிகள் அனைத்தையும் தெளிவாக கண்டபோதிலும் அவற்றை அவர்கள் ஒரு சிறிதும் நம்பவே மாட்டார்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வந்த போதிலும் உம்முடன் தர்க்கித்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளை தவிர வேறில்லை என்றே நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். அவர்கள் மற்றவைகளையும் இதை கேட்பதில் இருந்து தடுத்து தாங்களும் இதை விட்டு வெருண்டோடுவார்கள். இதனால் அவர்கள் தங்களையே நாசமாக்கிக் கொள்கிறார்கள். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள்.